கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எச்சரிப்பு என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே 51வது வாரமாக எச்சரிப்பு என்கிற தலைப்பின் கீழே தியானிக்க போகிறோம். கடந்த வாரம் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை தியானித்தோம். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கடந்த வாரத்தில் நாம் தியானித்தது சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னா விருத்த சேதனம் பண்ணக்கூடிய அவர்களுக்கு. இது எங்கே உள்ளது? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு முதலாவது அதை வெளிப்படுத்தினார். ஆண் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. பின்னர் இயேசுவே சொல்கிறார், மோசையினால் ஜனங்களுக்கு கட்டளையாக வந்தது என்று சொல்லி மோசையின் மூலமாய் கட்டளையாக கொடுத்தார். ஆகவே மோசே காலத்தில் கட்டாயம் ஆண்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. அது யார் அவங்க அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவங்க. அவங்க விருத்த சேதனம் பண்ணணும். இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதல்ல. ஏன்னா புது சிருஷ்டிய காரியம் அப்படின்னு சொன்னார். நான் ஒருத்தங்கிட்ட கேட்ட போது சொன்னாங்க, விருத்த சேதனம் பண்ணணும் இல்லை, அதனால தான் 8வது நாளில் நாங்கள் குழந்தைக்கு அங்கே விருத்த சேதனம் பண்ணுற போல் நாங்கள் குழந்தைக்கு ஞான ஸ்நானம் கொடுக்குறோம். நாங்கள் அது முற்றிலும் தவறு. ஏன்னா விருத்த சேதனம் ஆண்களுக்கு மட்டும்தானே, அப்புறம் எப்படி பெண்களுக்கு கொடுத்துக்கிறீங்க ஞானஸ்நானம்? அறியாமையினால பேசுகிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த விருத்த சேதனங்கள் என்பது நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே உள்ள அவர்களுக்கு உண்டானது. ஆனால் நியாயப்பிரமாணம் அது ஒரு நமக்கு நிழல். பொருள் வந்து இயேசு. பொருள் வந்து இயேசு. பொருள் வந்த பிறகு நிழல் தேவையில்லை. நமக்கு எதிரடையாயிருந்த கையெழுத்தை குறைத்து நியாயப்பிரமாணத்தையும் 10 கற்பனைகளையும் தேவன் கையினால் எழுதி கொடுத்தார். இதை இயேசு என்ன பண்ணார்? நம்மளாலெல்லாம் இது மாதிரி வாழ முடியாது என்று சொல்லி சிலுவையிலே ஆணி அடிச்சிட்டார். நியாயப்பிரமாணத்தின் முடிவானார் இயேசு. சிலுவையிலே ஆணி அடிச்சார். நம்மால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ முடியாது. ஓய்வு நாளில் ஒரு வேலை செய்யக்கூடாது, இது கற்பனை. நம்மால் வாழ முடியாது. அதெல்லாம் எடுத்துட்டு 2 கற்பனை கொடுத்தாரு. ஒன்று தேவனிடத்தில் அன்பு கூறணும், 2வது மற்றவரிடத்தில் அன்பு கூறணும்னு சொல்லி கொடுத்தாரு. இந்த நியாயப்பிரமாணம் என்பது இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற வாத்தியாராக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனிடத்திற்கு வழி நடத்துகிற வாத்தியார். ஆனால் இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வந்த பின்பு நான் வாத்தியாருக்கு கீழானவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து பொருள், நியாயப்பிரமாணம் நிழல். பொருள் வந்த பிறகு நிழலுக்கு வேலை இல்லை. ஆகவே நானோ நீங்களோ நியாயப்பிரமாணத்தின்படி வாழக்கூடாது, கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி தான் வாழும். நியாயப்பிரமாணத்தின்படி வாழும்போது ஒருவன் ஒரு காரியத்தை செய்யவில்லை என்றால் உடனே அடி. வாத்தியாருக்கு அடிக்கத்தான் தெரியும், உடனே அடி. ஆனால் இப்போ இயேசு சொல்கிறார், ஒருவன் என் வார்த்தையை கேட்டும் கை கொள்ளாமல் போவானால் அவனை நான் நியாயம் தீர்க்கிறதில்லை. நான் அடிக்க மாட்டேன். ஏன் அடிக்க மாட்டேன்? நான் உலகை ரட்சிக்க வந்தேன், நான் அடிக்க மாட்டேன். உங்களை காப்பாற்ற வந்தேன். ஆனால் ஒன்று, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கடைசி நாளில் என் வசனம்தான் நியாயந்திருக்க.
ஆகவே வசனத்துக்கு நடுங்கிறவளாக இருக்க வேண்டும். நியாயப்பிரமாணமும் இயேசுவும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஒருத்திக்கு 2 புருஷன் இருக்கக்கூடாது. ஒருத்தன் செத்து போனால் அடுத்தவனை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் 2 பேரை வச்சிருந்தா விபச்சாரம். அப்படி போல இயேசுவும் நியாயப்பிரமாணமும் இருந்தால் ஆவிக்குரிய விபச்சாரம். ஆகையினாலே நியாயப்பிரமாணத்துக்கு நாம் செத்துறணும், இயேசுக்கு பிழைக்கணும். இதைத்தான் கடந்த வாரத்திலே தியானித்தோம். இன்றைக்கு அதே வசனத்தில் பொல்லாத ஊழியர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள்னு இருக்கு. நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள்ன்ற காரியத்தை வேணால் அடுத்த வாரம் பார்ப்போம். பொல்லாத ஊழியர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எனக்கு தெரிஞ்சு 4 விதமான ஊழியர்கள் உண்டு. 1, ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 18வது வசனம். இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷனால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். தேவனுக்கு பிரியமான கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யக்கூடியவன் யாரு? முதலாவது கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யக்கூடியவன். நான் பொல்லாத வேலைக்காரன்ல இவனை சேர்க்கல. கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? தேவனுக்கு பிரியமானவனாக இருப்பான். தேவனுக்கு பிரியமானவனாக இருப்பான். தேவனுக்கு எப்போ பிரியமாக இருக்க முடியும்? இயேசு சொன்னார், நான் பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அப்படின்னு சொன்னார். அப்போது நானோ நீங்களோ தேவனுக்கு பிரியமான ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறானா? அப்படி எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானதை செய்வான். தான் விரும்புகிறதை செய்ய மாட்டான். தேவனுக்கு பிரியமானது எதுவோ அதை செய்கிறவனாக இருப்பான். 2வதாக மனுஷனால் அங்கீகரிக்கப்பட்டவனாக இருப்பான். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவனா ஊழியக்காரனா? அவன் பேச்சும் சரி கிடையாது, அவன் செயலும் சரி கிடையாது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவன் வசனத்தின்படியும் சொல்ல மாட்டான், இஷ்டத்துக்கு சொல்லுவான். அப்படின்னு சொல்லி தேவனுக்கு பிரியமாய் ஊழியம் செய்கிறவன் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனாக இருப்பான். அப்படின்னு அர்த்தம் என்ன? எந்த மனுஷனும் ஊழியக்காரனை பார்க்கும்போது இவர் தேவனுக்கு பயப்படுகிறார், தேவனுடைய உண்மையான ஊழியக்காரர் அப்படின்னு மனுஷர்கள் ஊழியக்காரனை அங்கீகரிக்குவான். ஊழியக்காரனை அங்கீகரிக்கும். இவன் தாங்க கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வன். 1, தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். 2, அவன் ஒரு ஊழியக்காரனை பார்க்கும்போது இவர் உண்மையான ஊழியக்காரருப்பா, வசனத்தின்படியே போதிக்கிறவருப்பா, வசனத்தின்படியே நடக்கிறவருப்பா அப்படின்னு சொல்லி மனுஷர்கள் அங்கீகரிக்கிறவர்களாக இருக்கணும். நான் வாஞ்சிக்கிறேன், நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னை மனிதர்கள் சாட்சி சொல்லும்படி வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். அப்படி இல்லாத பட்சத்திலே நான் ஊழியக்காரனாக இருக்கக்கூடாது, நான் போயிடணும். நான் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவனாக இருக்க விரும்புகிறேன். ஓகே, இது முதலாவதாக. இப்போ இயேசு எப்படி இருந்தார் பாருங்க. தேவனுக்கு பிரியமான இயேசு எப்படி இருந்தார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்ற. இவர் பிரதான ஆசாரி, ஊழியக்காரர். சொல்றார், பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் நான் செய்கிறேன், எப்பொழுதும் செய்கிறேன். அவரை யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒன்று, அவர் மேலே பொறாமை உள்ளவர்கள், அவரை கொலை செய்ய நினைக்கிறவர்கள் அவரை குற்றவாளி ஆக்கணும்னு நினச்சாங்க. மற்றபடி அவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை, யாதொரு குற்றமும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் இயேசு. அப்படித்தான் ஒரு ஊழியக்காரர் இருக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49-50. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும்
என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். இப்போ இயேசு மகா பிரதான ஆசாரியர். அவர் என்னதான் போதிப்பாராம்? நான் சுயமாய் பேசவில்லை, சொந்தமா பேச மாட்டேன். நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். நான் சுயமாய் பேச மாட்டேன். அவருக்கு சுயமாய் பேச முடியுமா? முடியும், ஆனால் பேச மாட்டேன்றார். ஏன் பேச மாட்டார்? அவர் பிதாவுக்கு பிரியமானவராக இருக்கிறார். அவர் சொன்னது தான் பேசணும். ஏன் பேசுறாருன்னு பாருங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவருடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்கிறது என்று அறிவேன். அவருடைய கட்டளைக்குள்ள நித்திய ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது, உயிர் அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். ஏன் இப்படி பேசினாரு? ஏன் பிதா சொன்னபடியே பேசின? ஆகையால் இருப்பாருங்க. ஆகையால் நான் பேசுகிறவளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். ஆகையால் என்ன? அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாக இருக்கிறது என்று அறிவேன். அப்படின்னா அவர் சொல்லுகிற வார்த்தையில உயிர் இருக்கு, நித்திய ஜீவன் இருக்குது. ஆகையினால்தான் நான் பேசுகிறவளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். அருமையானவர்களே, ஊழியக்காரனாக இருந்தால், கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரனாக இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை என்ன இருக்குது அதை அப்படியே சொல்லணும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு அப்போஸ்தலரை வரவழைச்சு 11 அப்போஸ்தலரை வரவழைச்சு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18, 19, 20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, அவர்கள்னா யாரு? 11 அப்போஸ்தலர்கள். அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இயேசு என்ன சொல்றாரு? நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணணும். ஏன் ஆண்டவர் சொன்னதை உபதேசம் பண்ணணும்? அதில் தான் நித்திய ஜீவன் இருக்குது. அதை வச்சு தான் நியாயம் தீர்க்க போறார். அப்போஸ்தலர்கள் யாரும் வீணாய் உபதேசம் பண்ணினதில்லை, சுயமாய் உபதேசம் பண்ணுகிறதில்லை. இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணு. அப்படின்னா இஷ்டத்துக்கெல்லாம் உபதேசம் பண்ண முடியாது. பிதா சொன்னதையே சொன்னார் இயேசு. ஏன் அப்படி சொன்னாரா? அவருடைய வசனத்துக்குள்ள நித்திய ஜீவன் இருக்குது. ஆண்டவர் சொன்ன வசனத்துக்குள்ள நான் சுயமாய் பேசினேன்னா அதில் ஒன்றும் இல்லை, அதில் ஒன்றும் இல்லை. முடிவில் கடைசியில் நியாயம் தீர்க்க போகிறதும் இயேசு சொன்ன வசனத்தை வச்சு தான். ஏங்க, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்க. ஏன் இப்படி சொன்னார்? ஏன் இப்படி சொன்னார்? நான் சொல்கிறேன், நீங்கள் இப்படி தான் உபதேசிக்கணும். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? சகல அதிகாரம் எனக்கு தான் கொடுத்துரும். ஏன் இப்படி சொன்னார்? இன்னைக்கு ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்குதுங்க. அந்த ஆர்கனைசேஷனுடைய உபதேசங்களை உபதேசிக்கிறாங்க. ஆண்டவர் ஒத்துக்கலை. நான் தான் சகல அதிகாரம் படைத்தவர் அப்படின்னு இயேசு சொல்றார். அப்போ அவர் என்ன சொன்னாரோ அதன்படி தான் பேசணுங்க. இன்னைக்கு சிஎஸ்ஐ ஆர்கனைசேஷன் இருக்கு, அதன்படி பேசுவாங்க. அவருக்கு பிஷப் வந்துட்டு அவர் அதிகாரம் உடையவர் இல்லையே, அவங்க வச்சிருக்குது பைபிள் தானே. அப்போ பிஷப் சொல்றபடி செஞ்சுக்கலாமா?
எங்க பிஷப் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாருங்க. நோ. ரோமன் கத்தோலிக்க போப் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாருங்க. அதனால போப் என்ன சொல்லுவார் அப்படிதாங்க. நோ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்குத்தான் கொடுக்கப்படுது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். நான் சொன்னதுதான் சொல்லணும். நீங்க இஷ்டத்துக்கெல்லாம் உபதேசம் பண்ணிடாதீங்க. அருமையானே, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வார்த்தையின்படியே போதிக்க கடவுள். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். என்ன சொல்லுது பாருங்க. ஆசாரியன்னா ஊழியக்காரன். இந்த ஊழியக்காரனுடைய வாயில வேதத்தை தேடுவார்கள். அப்ப ஒரு ஊழியக்காரன் செய்தி கொடுக்கும் போதோ இல்லை மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் போதோ வேதம் என்ன சொல்லுகிறதோ அப்படி ஆலோசனை சொல்லணும். அந்த மாதிரி தான் சொல்லணும், அந்த மாதிரி தான் உபதேசிக்கணும். என் ஆசாரியுடைய உதவிகளை அறிவிக்காக வேதத்தை அவன் வாயிலை தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். யாரு? ஊழியக்காரன், தேவனுடைய தூதன். தூதன் அப்படியே சொல்லுவானா, மாத்தி சொல்லுவானா? மாத்தி சொல்லுகிறவன் சாத்தானுடைய தூதன். டிட்டோ ஆண்டவர் என்ன சொன்னாரோ அப்படியே தான் சொல்லணும். இயேசு பிதா என்ன சொன்னாரோ அப்படியே தான் சொன்னார். அப்படியே தான் சொல்லணும்னு சொல்லி இயேசு அப்போஸ்தலருக்கு சொன்னார். இப்போ நீங்க உண்மையான ஊழியக்காரனா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கலாங்க? ஒருத்தன் உண்மையான ஊழியக்காரனா இல்லையா எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்றவனா இல்லையா எப்படி கண்டுபிடிப்பீங்க? வேதத்தின்படியே வேதம் தெரிஞ்சாதானே வேதத்தின்படி போதிக்கிறாரா இல்லையான்னு தெரியும். வேதம் தெரிஞ்சாதானே போதிக்கிறாரா இல்லையான்னு தெரியும். அதனால தான் இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 16-17. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, சரி, என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. என்ன சொல்றாரு ஜனங்களுக்கு? என்னுடைய உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. சொல்லிட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். ஓகே, என்ன சொல்? யாருக்கு தெரியுமா? யாருக்கு இவர் சுயமா பேசுறாரு இல்ல வேதத்திலிருந்து பேசுறாரு? யாருக்கு தெரியுமா? ஏங்க, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ. அவருடைய சித்தம் என்னது? வேதம். வேதத்தின்படி வாழ வேண்டும் என்கிற மனது உடையவனுக்கு அவர் சொல்றது வசனம் தான்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவர் சொல்றது வசனம் தான். ஆனா வேதமே நமக்கு தெரியலன்னா, யாரோ ஒருத்தர் யூடியூப்ல வர்றாங்க, டிவியில வர்றாங்க, அவங்க சொன்னதைப்படி அப்படியே செஞ்சு போயிருங்க. கிறிஸ்து ஊழியம் செய்கிறவன் அல்ல அவன். இயேசு சொல்றார், நான் சொன்ன வசனம் நான் சுயமாய் பேசுகிறேன்னா இது தேவனால் உண்டாயிருக்கிறதா எப்படி கண்டுபிடிப்போங்க? தேவ சித்தப்படி வாழ்றவனுக்கு தான் தெரியும். உங்களுக்குள்ள வசனம் தரவா இருந்தால் மாத்திரமே அவர் பேசுறது வசனம் தான் அப்படின்னு தெரியும். இல்லை, உங்களுக்கு வசனம் தரவா தெரியும் போது அவர் தப்பா பேசுறாரு, வசனத்துக்கு மாறா பேசுறாரு அப்படின்னு தெரியும். உங்களுக்கு வேதமே தெரியலன்னா அவர் சூப்பர் மேன். அவர் நிறைய பேரை கூட்டுறாரு, நிறைய பேரை கூட்டி வச்சு அற்புதம் நடக்குது, தீர்க்கதரிசனம் சொல்றாரு. அதனால அவர் சொன்னதெல்லாம் கரெக்ட்னு சொல்லாதீங்க. அவர் சொல்றது வேதத்துக்கு ஒத்து வருதான்னு பாருங்க. ஒத்து வரலன்னா அவர் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல.
எங்க அற்புதம் செய்யலாங்க, அதிசயம் நடக்கலாங்க, பிசாசை விரட்டலாம், அவர் நிமித்தம் அந்த ஊழியக்கார நிமித்தம் பல கிரியைகளை நடப்பிக்கலாம். ஆகையினால அவர் சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு நீங்க நினைக்கக்கூடாது. ஏன்னா இயேசுவே சொன்னாரு, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. தேவ சித்தம் எது? வசனம். இதன்படி செய்கிறவன் தான் பிரவேசிக்க முடியும். ஆனால் வெறுமனே கத்தாவே கத்தாவேன்னு சொல்கிறவன் பிரவேசிக்க மாட்டான். சொல்லிட்டு என்ன சொன்னார்? அந்நாளில் சிலர் என்னை நோக்கி உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா என்பார். அப்போ இவருக்கு பின்னால் கூட்டம் எக்கச்சக்கம் போகுதுங்க, எக்கச்சக்கம் போகுது. என்ன அற்புதம் செய்தார், பிசாசை விரட்டுறார், தீர்க்க தரிசனம் சொல்றார், கூட்டம் எக்கச்சக்கம் போகுது. ஆனால் அவங்கள பார்த்து என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? அக்கிரம செய்காரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அருமையானவர்களே, நீங்க அற்புதம் செய்கிறதுனாலையோ யாரோ தீர்க்க தரிசனம் சொன்னதுனாலையோ அல்லவென்றால் பிசாசை விரட்டினதுனாலோ அவர் சொல்லுகிற காரியம் சரி என்று என்னைக்கும் சொல்லிவிடாதீர்கள். தேவ சித்த வசனம் என்ன சொல்ல அப்படி சொல்லுகிறாரா அப்படின்னு பாருங்க. அவர் தான் கிறிஸ்துவுக்குரியவர். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதன். எங்க தூதன்? அப்படியே சொல்றவன் தாங்க தூதன், அப்படியே சொல்றவன் தான் தூதன். சுயமாய் சொல்லுகிறவன் தூதனா இருக்க முடியாது. அவன் சாத்தானுடைய ஏஜென்ட். அருமையானவர்களே, இப்போ கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் எப்படி இருப்பான்? பிதாவுக்கு பிரியமானவளை செய்வான். உபதேசம் பிதாவுக்கு பிரியமான வசனத்தின்படி உபதேசிப்பான். இதுதாங்க கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன். மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனாயிருப்பான். மனுஷர்கள் அவரை அங்கீகரிப்பார்கள். இதுதான் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன். ரெண்டாவது ஒரு ஊழியக்காரன் யார்? ரோமருக்கு எழுதின நிருபம். இந்த பொல்லாத ஊழியக்காரர்களில் 3 ஊழியக்காரர் உண்டு. அதில் முதலாவது ரோமர் 16வது அதிகாரம் 18வது வசனம். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஓஹோ, இப்போ ஒரு கூட்டம் வயிற்றுக்கு ஊழியம் செய்யாமல், கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்யறவங்க. வயிற்றுக்கு ஊழியம் செய்யறவங்க என்ன செய்வாங்க? நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடு இல்லாதவருடைய இதயத்தை வெளி உலக பண்ணிடுவான். தாம்பக்கம் உணர்ந்துருவான். நல்லா கவனமாக கேட்டுங்க. இச்சகமா ஆசைவார்த்தை சொல்லி நயவசனிப்பா பேசி தாம்பக்கம் திருப்பிடுவான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாரை திருப்புறான்? கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்றவன். வயிற்றுக்கு ஊழியம் செய்றவன். இவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, தன்னுடைய பக்கம் திருப்பிக்கிறாங்க. வாசிங்க 17. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்கலை குறித்து எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து. யார் அவங்க? இந்த வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறாங்களே அவங்களை குறித்து எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏங்க நல்லா கவனமாக கேட்டுங்க. இந்த இச்சக வார்த்தைகளினாலும் நயவசனிப்பினால் வசனத்தின்படியே வாழுகிற கூட்டம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்படிப்பட்டவரிடத்தில் வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறவன் என்ன செய்வானா? நயவசனிப்பு, ஆசையான வார்த்தைகளை சொல்லி, இச்சகமான வார்த்தைகளை சொல்லி என்ன செய்வானா? உண்டாக்குற எச்சரிக்கை அவர்களை விட்டு விலகணும்.
ஏன்? அவங்க எதுக்கு? வயிற்றுக்கு ஊழியம் செய்யறவங்க. வயிற்றுக்கு ஊழியம் செய்யறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. இன்னைக்கு ஊழியக்காரர் எல்லாரும் ஊழியக்காரர் நினைக்காதீங்க. அது ஒன்றும் தப்பு இல்லைங்க, இது ஒன்றும் அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு இச்சகமான வார்த்தை, வஞ்சகமான வார்த்தைகளை பேசி என்ன பண்ணுவாங்க? தங்களுக்கு சேர்த்துக்குவாங்க. இப்போ ஒரு ஊழியக்காரன் யார்கிட்ட சேர்க்கணும்? இயேசுகிட்ட. இயேசு அப்படிதான் சொன்னார், என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இப்போ இயேசுவோடு சேர்க்கறதுனா என்னங்க? நான் என்னோடு சேர்க்கறதுனா என்னங்க? இயேசுவோடு சேர்க்கறதுனா நான் வசனத்தை வசனமா சொன்னேன்னா ஜனங்கள் வசனத்தின்படியே வாழ்றாங்கன்னா அவங்க இயேசுவோடு சேர்றாங்கன்னு அர்த்தம். என்கிட்ட சேர்க்கறது நான் என்ன சொல்லட்டுமா? சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ அன்பினால் அன்றி வேறொன்றிலும் கடன் படாதிருங்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு உபதேசித்தால் இது தேவனுடைய வசனம், நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா நீங்க இயேசுவோட சேர்றீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்? அதெல்லாம் ஆண்டவர் அன்னைக்கு சொன்னதாங்க. இன்னைக்கு அப்படியே கடன் வாங்காம எவனா இருப்பானா? கடன் வாங்கிட்டு கொடுத்துட வேண்டியதானே. கொடுக்காம இருந்தால் தானே ஏமாத்துக்காரன். நம்ம தான் கொடுக்க போறோம்ல அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன்னா சுயமாய் பேசுகிறேன். கடன் வாங்கலான்னு சொல்லி சுயமாய் பேசி கற்றுக் கொடுக்குறேன். இப்போ ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? எங்கள் பாஸ்டர் சொல்லிட்டாருடா, கடன் வாங்கலாம் அப்புறம் தான் கொடுக்கலான்னு சொல்கிறாரு இல்லை, அப்போ நான் அவர் சொன்னபடியே செய்வேன். இப்போ ஜனங்கள் யார் பக்கம் திரும்புகிறாங்க? ஏன் பக்கம். ஏன் பக்கம். நான் அப்படி சேர்ப்பேன்னா நான் ஒரு ஊழியக்காரனுக்கே லாயக்கு இல்லை. கள்ள போதகம், வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறவன். கவனமாக கேட்டுங்க. வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறவன் நயவசனிப்பினாலும் இச்சக வார்த்தையினாலும் ஜனங்களை தங்கள் வசப்படுத்திக் கொள்வார்கள். ஜாக்கிரதை. யாரும் வசனத்துக்கு விரோதமாய் பேசி அதெல்லாம் தப்பு இல்லைங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லி, அதாவது இப்பெல்லாம் எப்படி தெரியுமா? என்ன பாவம் செஞ்சீங்க? பாவம் செய்யாம மனுஷன் இருக்க முடியாது. என்ன பாவமும் செஞ்சீங்க? நீங்க செஞ்ச பாவம், செய்கிற பாவம், செய்ய போற பாவம் எல்லாவற்றையும் தூக்கி சிலுவையில் அடிச்சிட்டாரு. இனிமே நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் கண்டுக்கிறது இல்லை. பாவம் செஞ்சா ஒன்றும் செய்ய போறது இல்லைங்க. எல்லா பாவத்தையும் அவர் சிலுவையில் தொங்கிட்டாரு. இனிமே நீ பாவம் செஞ்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்படி சொல்லி கொடுத்தா என்னங்க அர்த்தம்? வயிற்றுக்கு ஊழியம் செய்யறான்ற அர்த்தம். நான் வேதம் சொன்னா என்ன சொல்லி கொடுக்கணும்? சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் என்ன ஆகுறானா? மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் இந்த ரட்சிக்கப்படாதவர்களுக்கு என்ன தண்டனை? அந்த தண்டனை தான். அதே நேரத்தில் இயேசுவை காலுங்களை போட்டு மிதிக்கிறான்னு அர்த்தம். மனப்பூர்வமா பாவம். இவனுக்கு என்ன கொஞ்சம் சொல்லி கொடுக்குறானுங்க? அந்த நாள் செய்த பாவம், இப்போ செய்கிற பாவம், வருகிற நாளில் செய்கிற பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாருங்க. இனிமேல் நம்ம பாவம் செஞ்சால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் மன்னிக்கிறவர். இப்போ எப்படி இருக்குது நமக்கு? கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? டேஸ்டாக இருக்கா? ஆஹா, என்ன நல்ல ஆண்டவர். இப்படி நீங்கள் அவன் பின்னால் போனீங்கன்னா அவங்க கதை காலி. போங்க. வயிற்றுக்கு ஊழியம் செய்வன், இச்சக வார்த்தை, நயவசனிப்பு, இது மாதிரி பேசி அவங்களை என்ன பண்ணுறான்னா தங்கள் வசப்படுத்தி கொள்கிறார். தங்கள் வசப்படுத்தி கொள்கிறார். ரொம்ப ஜாக்கிரதைங்க. இன்னைக்கு உலகத்தில் நிறைய ஊழியக்காரங்கள் எழும்பி இருக்கிறாங்க தங்கள் பக்கம் திருப்புறதுக்கு. கேட்டா ஏங்க அவர் டிவியில் அப்படி பேசுறாருங்க, ஏன் அப்போ நான் செய்யக்கூடாதா? அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாதா? அவரே அப்படித்தானே பேசுறாரு, அப்போ நாங்கள் அப்படி தாங்க செய்வோம். இன்னும் தங்கள் வசப்படுத்தி கொள்கிறார். எனக்கு பல வருஷங்களுக்கு முன்னால் குளித்தல பிரான்ச் சர்ச்சுக்கு போயிருந்த போது நம்முடைய சபையை சார்ந்த ஒரு குடும்பத்தை சந்திக்க போனேன்.
அந்த நேரத்தில் அந்த சபையின் சௌரியினுடைய தங்கச்சி வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க. தங்கச்சியும் தங்கச்சி புருஷனும் 2 பேரும் டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. நான் அவங்கள பார்த்தோன்னே, அவங்க ஆர்சி பேக்ரவுண்டு, அவங்கள பார்த்தோன்னே சுவிசேஷன் சொன்னேன். சுவிசேஷன் சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லிட்டாங்க, பாஸ்டர் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம்லாம் எடுத்துட்டோம் பாஸ்டர். அப்படியா, வெரி குட், ரொம்ப சந்தோஷம், கங்க்ராச்சுலேஷன் சொல்லி கை கொடுத்துட்டேன். அப்படியா, நீங்கள் அங்கே எங்கள் சபைக்கு போவீங்க? நாங்கள் ஆர்சி சபைக்கு தான் போவோம். அட என்னடா அது, ஆர்சி சபைக்கு போவீங்களா? எங்கள் மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகணும்னு சொல்லி வசனம் சொல்லுத. நீங்கள் எங்கிட்ட அதெல்லாம் சொல்லாதீங்க. எங்களை நடத்துகிறவர் ஒருத்தர் திருச்சியில் இருக்கிறார். அந்த திருச்சியில் இருக்கிறவர் எனக்கு நல்லாவே தெரியும். அவர் இச்சக வார்த்தைகளையும் நயவசனிப்பையும் பேசி ஜனங்களை தாம் பக்கம் கொண்டு வர்றவர்னு எனக்கு தெரியும். அவர் சொல்றாருங்க, நீங்க எங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டாங்க, எங்களை ரட்சிப்புகள் நடத்தினவர் அவங்க தான், அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படிதான் செய்வோம். அவங்க தான் சொல்லியிருக்காங்க நீங்க ஆர்சி சபையிலே இருக்குன்னு. எப்படிங்க சரியா இருக்கும்? எப்படி சரியா இருக்கும்? அந்த 2 பேரும் டாக்டர்ஸ், அவங்களுக்கு புரியலையே. ஏன் 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 தாங்கிட்ட வச்சுக்கணும் அவங்கள? ஏன்னா வசதி உள்ளவங்க. பெந்தகோஸ்து சபைக்கு போயிட்டா பெந்தகோஸ்து சபைக்கு காணிக்க கொடுத்துருவான். எதுக்கு? நமக்கு வரட்டும் காணிக்க, வயிற்றுக்கு ஊழியம் செய்றவன். அருமையானவளே, நல்லா கவனமா கேட்டுங்க. நீங்களோ நானோ வேதத்துக்கு மாறா தன்னுடைய இச்சைகளின்படி யாராவது பேசினாலும் ஒத்துக்காதீங்க, ஏற்றுக்கொள்ளாதீங்க. வானத்திலிருந்து ஒரு தூதனே இருந்தாலும் நான் சொன்ன வசனத்துக்கு மாறா சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்ளாதீர்கள்னு பவுல் சொன்னார். வானத்துல ஒரு தூதனே இறங்கி வந்து சொன்னா கூட கேட்டுக்காத. எங்க வீட்டுக்கு வருவார் தூதன் அப்படின்னு நான் சொல்லல, ஒருத்தர் சொல்றாரு. காலையில் இட்லி சாப்பிட்டு போனார். ஏதோ ஒரு ஃபெதர் இறகை எடுத்து வச்சுட்டு அவர் போகும்போது அந்த இறகு கீழே விழுந்துச்சு. வச்சிருக்கேன் பாருங்க, தலையணைக்கு அடியில் காமிக்கிறாரு. எப்படிங்க இதெல்லாம் நடக்கும்? அடுத்தாப்புல சொல்லிட்டு போனாராம், நீங்கள் செஞ்சு வச்ச இட்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு, அடுத்தாப்புல வரும்போதும் அந்த இட்லியே செய்யுங்க. அடா பாவி, அவன் ஒரு தூதன், அவன் ஒரு தூதன். ஆண்டவர் வார்த்தை சொல்ல வருவானா, இட்லி சாப்பிட வருவானா? ஐயோ ஐயோ, அதையும் அவர் சொல்றாரு, கேட்கிற ஆள் இருக்கு பாருங்க. அதையும் அவர் சொல்றாரு, கேட்கிற ஆள் இருக்குதே. அவன் கொஞ்சம் வயசுலேயே செத்து போயிட்டார். பயங்கர நாலேஜ் உள்ள ஒரு வசனத்தில். ஆனால் எப்படி இப்படி மாறினார்னு தெரியல. சரி, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தயவு செய்து வசனத்துக்கு மாறா யாராவது சொல்லி காரியங்களை சொல்லுவாங்க, வயிற்றுக்கு ஊழியம் செய்யலான்னு நினச்சோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். என்ன சொல்றாரு ஆண்டவர் ஜனங்களுக்கு, சபையாருக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். ஏங்க, தேவ ஜனங்கள் எளிமையா தாழ்மையா இருக்கணும். ஆனா அப்படிப்பட்ட ஊழியர்களாலே ஜனங்களுக்கு வீண் பெருமை வருது, செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க, தாங்கள் யூகித்த வார்த்தை சொல்றாங்க, யூகித்த தரிசனத்தை சொல்றாங்க. அதனால தான் சொன்னாரு, தீர்க்கதரிசி சொல்றாங்கல்ல, அவங்க வார்த்தை கேட்காத கேட்காத. ஏன் தெரியுமா? என் வார்த்தை சொல்லல, அவங்க யூகித்தாங்கல்ல, எண்ணுனாங்கல்ல, அந்த வார்த்தையை சொல்றாங்க. 17 படிச்சுங்க பார்ப்போம். அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல், தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராதென்றும் சொல்லுகிறார்கள்.
என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி, அட ஆண்டோடைய வசனத்தை வாழ வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அவருடைய வசனத்தை அசட்டை பண்ணி அவரை அசட்டை பண்ணுறாங்க. அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும். இதுதான் இச்சக வார்த்தை. அவரை அசட்டை பண்றாங்க. ஆனா இவன் சொல்லி கொடுக்கிறது என்ன? சொல்லி கொடுக்கிறது என்ன? அவரை அசட்டை பண்றவங்களை நோக்கி சொல்லி கொடுக்கிறது என்ன? உங்களுக்கு சமாதானம் இருக்கும். எப்படி இருக்குங்க ஆண்டவருக்கு? அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி அவரை அசட்டை பண்றாங்க. ஆனா இந்த தீர்க்கதரிசிகள் என்ன சொல்றாங்க? உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். ஐயோ ஐயோ! சொல்லல் மட்டுமல்ல, தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரை நோக்கி உங்களுக்கு பொல்லாப்பு வராது அப்படின்னு சொல்ற. எப்படி இருக்குங்க இந்த உபதேசம்? நமக்கு நல்லா இருக்கா? உபதேசம் நல்லா இருக்குது. ஆனா உண்மையானவனா இல்லையே. ஏன் இப்படி சொன்னா? எல்லாரையும் தான் பக்கம் திருப்பிக்கிறதுக்கு, தங்கள் பக்கம் தங்கள் வசத்தில் திருப்பிக் கொள்ளுகிறதுக்கு. சௌரியே சௌரனை கேள். நயவசனிப்பினாலும் இச்சக வார்த்தையினாலும் ஜனங்களை தங்கள் பக்கமாக திருப்புறாங்க. யார் தெரியுமா? வயிற்றுக்கு ஊழியம் செய்யணும், துட்டுக்கு ஊழியம் செய்யணும். ரொம்ப ஜாக்கிரதை. நம்முடைய சபை வசனத்தில் வளர்ந்ததா இருக்கணும். அவங்க பெரிய ஊழியக்காரர் அதனால கரெக்டா இருக்குன்னு சொல்லி என்னைக்குன்னு சொல்லிடாதீங்க. உங்களுக்கு வசனம் தெரியலன்னு அர்த்தம். அவர் வசனத்தின்படியே பேசுறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வசனம் தெரியும்னு அர்த்தம். தெரியணும். வயிற்றுக்கு ஊழியம் செய்யணும் அப்படி பண்ணுவானா? இப்போ 2 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம் 1-3. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். சரி. அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். பழைய நாட்களிலே கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். கள்ள போதகர்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? வாசிங்க. அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் அன்னைக்கு இருந்தாங்க. அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை, வேதத்தை புரட்டி சொல்றாங்க. இது எங்க கொண்டு போய் விட்டுரும்? கேட்டுக்கு ஏதுவாய் தந்திரமாய் நுழைய பண்ணி. ஏங்க தந்திரமா நுழைய பண்றது யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியாது? சொல்லுங்க பாப்போம். தந்திரமா சொல்றது யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியாது? வசனம் தெரிஞ்சவனுக்கு இது தந்திரம்னு தெரியும். வசனம் தெரியாதவனுக்கு சூப்பரா பேசுறாரு, என்ன அருமையா பேசுறாரு அப்படின்னு சொல்லி சிக்கிடுவான். ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து. யாரு மறுதலிக்கிறது? கேட்கிற விசுவாசிகள் அல்ல, பிரசங்கம் பண்ற போதகனை சொல்றாரு. கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிக்கிறார் ஊழியக்கார். எதனால மறுதலிக்கிறான்? கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை பேசக்கூடியவன் மறுதலிக்கிறான். தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். அது அவனுக்கே தெரியாது. அது அவனுக்கே தெரியாது. இப்போ ஏன் இப்படி செய்யறாங்கன்னு பாருங்க. வாசிங்க. அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். எங்க இவங்க ஊழியக்காரங்க, உபதேசிக்கிற ஊழியக்காரங்க. ஆனா அவருடைய கெட்ட நடக்கை அநேகர் பின்பற்றுவாங்க. அநேகர் பின்பற்றுவாங்களாம். கெட்ட நடக்கைன்னா என்ன?
வேதத்துக்கு மாறாக நடக்கிறது கெட்ட நடக்குது. அவன் நடக்கிறான், அந்த ஊழியக்காரர் நடக்கிறான், அதனால் நான் நடப்பேன். வாசிங்க. அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அதானே, எவர்கள் நிமித்தம்? கள்ள போதகர்கள் நிமித்தம். சத்திய மார்க்கம், சத்திய மார்க்கம் எது? வேதத்தின்படி நடப்பதுதான் சத்திய மார்க்கம். இந்த சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். ஐயோ, வேதத்துக்கு மாறா இப்படி போதிக்கிறார்களே, இப்படி நாம் சொல்றாங்களே, உபதேசிக்கிறாங்களே, எவ்வளவு வேதனையா இருக்குங்க. தூஷிக்கப்படும். வேதத்தை அறிஞ்சவனுக்கு தான் தெரியாது, வேதத்தை அறிஞ்சவனுக்கு தான் தெரியும். சொல்லிட்டு பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். என்ன சொல்லுது பாருங்க, பொருளாசை உடையவர்களாய். இவங்க எதனால ஆண்டோடைய வார்த்தையை மாத்தி சொன்னாங்க? பொருளாசைங்க, பண ஆசை. நான் சொல்லல திருச்சியில் உள்ள ஒரு ஆள் அப்படி செஞ்சாருன்னு. பண ஆசை தங்கள் பக்கம் சேர்க்குறாங்க. பாருங்க, அதில் என்ன இருக்கு பாருங்க. பொருளாசை, தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார். யாருக்கு? ஆண்டவர் ஜனத்தை ஆதாயப்படுத்தணும், ஆண்டவருக்கு. ஆனால் இவனுங்க என்ன பண்றானுங்க? தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக்கிறாங்க. தனக்கு கூட்டம் வேணும், தனக்கு கூட்டம் சேர்க்கணுங்கிறதுக்காக அப்படி ஆதாயப்படுத்திக்கிறாங்க. ஆனா என்ன சொல்லுது பாருங்க, அவர்களுடைய அழிவு உரங்க, செத்து போவான், நரகத்துக்கு போவான். அவங்களுக்கு பூர்வ காலம் முதல் அழிவு வச்சிருக்கிறார். அருமையானே, வேதத்தை வேதமா போதிக்காம தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்றவங்க தந்திரமான காரியங்களை போதிச்சு தங்களுக்கு வசப்படுத்திக் கொள்வார்கள் ஜனங்களை. வேதத்தை வேதமாய் சொன்னால் அப்படி வாழ்றவன் ஆண்டவர் பக்கம் போகும். ஏன்னா ஆண்டோட வார்த்தை தானே, சரின்னு சொல்லி போதும். தங்கள் வசப்படுத்துறது என்ன? நயாவசனத்தை போதித்து இச்சயமான வார்த்தைகளை பேசி, ஐயோ அருமையான சூப்பர் பாஸ்டர் நல்லா சொல்லி தந்தாருன்னு அவர் சொன்னபடி செஞ்சா அவர் வழியில் சேர்றோன்னு அர்த்தம். அப்படி சேர்ந்தால் கடைசியில் முடிவு என்ன? அழிவு. அவருக்கும் அழிவு, சேர்ந்தவனுக்கு அழிவு, சேர்ந்தவனுக்கு அழிவு. நான் உதாரணமாக சொல்றேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து. என்னவா? யெரொபெயாம் தூபம் காட்டிட்டு இருக்கான். அவன் ராஜா, தூபம் காட்டக்கூடாது. ஆனா தேவனுடைய மனுஷன், இவன் ஊழியக்காரன் அல்ல, தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே பெத்தேலுக்கு வந்தான். ஏன் வந்தான்? கர்த்தருடைய வார்த்தையின்படியே வந்தான். சும்மா ஒன்றும் வரல, கர்த்தருடைய வார்த்தையின்படியே வந்தான். அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி. இப்போ என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வார்த்தையை கூறி அப்படின்னு இருக்கு. வந்தவன் யாரு? தீர்க்கதரிசி அல்ல, ஊழியக்காரன் அல்ல, ஒரு மனிதன். ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே வந்தான், கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கிறான். ரொம்ப சின்சியர் மேன். இப்போ பலிபீடம் வெடிக்கும்னா இவனை பிடியுங்கள் அப்படின்னு ராஜா சொன்னான். கை அப்படியே நின்று போச்சு, பலிபீடம் வெடிச்சிச்சு. ஆகா, இது உண்மையான தேவனுடைய மனுஷன்டா அப்படின்னு சொல்லிப்பா, உன் தேவன்கிட்ட எனக்காக வேண்டிக்க, கை சரியாகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டான். சரியாயிடுச்சு. அப்போ என் வீட்டுக்கு வா, சாப்பிட்டு போகலாம், உனக்கு வெகுமதி தர்றேன். உடனே அவன் என்ன சொன்னான்? நான் அங்கே வரமாட்டேன்,
சாப்பிட மாட்டேன், வந்த வழியாக திரும்பி போகக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்ட்டான். இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கிழட்டு தீர்க்கதரிசியின் பிள்ளைகள் 2 பேர் நேராக அவங்க அப்பாட்ட சொல்லிட்டானுங்க. அவங்க அப்பா ஒரு தீர்க்கதரிசி, அந்த ஊரில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசி. இவன் கருவாலி மரத்துக்கு கீழே ரெஸ்ட் எடுக்கிறான். தேவனுடைய மனுஷன், யூதாவிலேருந்து வந்தவன். அதை பார்த்தோன்னு, நீ தானா யூதாவிலேருந்து வந்தவன்? ஆமாம். இல்லை, எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு போ. இல்லை, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ அங்கே சாப்பிட வேணாம், போன இடத்துல சாப்பிடாத, குடிக்காத, போன வழியாக திரும்பாதன்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டான். உடனே அவன் என்ன சொன்னான் வாசிங்க, 18வது வசனம். அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். தீர்க்கதரிசி அவன் சொல்றான், உம்மை போல நானும் ஒரு தீர்க்கதரிசின்னு. ஆனால் இவனை குறித்து ஒரு தேவனுடைய மனுஷன் தான் இருக்கும். நான் ஒரு தீர்க்கதரிசி தான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடே சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். எங்க கர்த்தருடைய தூதன் சொன்னான்னு பொய் சொன்னான். ஆனா உண்மையான தீர்க்கதரிசி தானே, தீர்க்கதரிசன் சொல்றவன் தானா, சொல்றவன் தான். அவன் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நீ ஆண்டோடைய வார்த்தையை மீறிட்ட, போகும்போதே சிங்கம் அடிக்கும், ஆனால் சாப்பிடாம. அதே மாதிரி ஆகிப்போச்சு. அருமையானோடே, இந்த தீர்க்கதரிசி பொய் வார்த்தை சொல்லி தாம்பங்க திருப்பிட்டானே. ஒரு நல்ல தேவனுடைய மனுஷனை தாம்பக்கம் திருப்பிட்டானே. ஏன்? அவனோ ஒன்றும் வேண்டான்றான், நீங்க எவ்வளவு கொடுத்தாங்களே எனக்கு வேணான்றான். ஆனா இவனுங்களோ வாங்கி வாங்கி சாப்பிட்டவனுங்க. அதனால பாவம் அந்த மனுஷனுக்கு காலி பண்ணிட்டானுங்க. வயிற்றுக்கு ஊழியம் செய்றவங்க, வயிற்றுக்கு ஊழியம் செய்றவன் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு மாறாக பிரிவினைகளை இடர்கள் உண்டாக்கி அவங்க பக்கம் திருப்பாங்க. இவன் போனால் அப்படியே திரும்பக்கூடாது, மாறா போ, சாப்பிடக்கூடாது. கற்றுக்கொண்ட உபதேசம் தானே, அப்படியே தானே வந்திருக்கணும். ஆனால் அந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டான்? நயவசனிப்பினால பொய்ய சொல்லி என் வீட்டில் சாப்பிடவா சொல்லிட்டானே, பின்னால் போய் சாப்பிட்டு செத்தானே. பாவம். அருமையானவளே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க வயிற்றுக்கு ஊழியம் செய்வதை குறித்து. ரைட். 3வது ஒரு ஊழியக்காரன். முதலாவது கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வான், அவன் தேவனுக்கு பிரியமாக இருப்பான், மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டிருப்பான். 2வது வயிற்றுக்கு ஊழியம் செய்வான், நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் தங்கள் பக்கம் திருப்பி இருப்பாங்க. ஆகையினால அவங்கள குறித்து எச்சரிக்கையாக இருங்க, அவங்கள விட்டு விலகுங்க. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 14வது 15வது வசனங்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதா இருக்கும். என்ன சொல்றாரு? அவனுடைய ஊழியக்காரரும். யாருடைய ஊழியக்காரர்? சாத்தானுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய, நீதினா யாரு? இயேசு. இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொள்வார்கள். ஏங்க, இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரர் போல சாத்தானுடைய ஊழியக்காரரும் வேஷத்தை தரித்து கொள்வான். பைபிள் கையில் வச்சிருப்பான், ஜெபம் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். சரிங்க, இவனுடைய இந்த சாத்தான் 3வது வந்து சாத்தானுடைய முதல் கிறிஸ்துவ ஊழியம் செய்கிறவன், 2வது வயிற்று ஊழியம் செய்கிறவன், 3வது சாத்தானுக்கு ஊழியம். இந்த சாத்தானுக்கு ஊழியம் செய்கிறவனை எப்படி கண்டுபிடிப்பான்? அவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 56வது அதிகாரம் 10லிருந்து 12 வரைக்கும். அவனுடைய காவற்காரர் எல்லாரும், அவனுடைய, நல்லா கவனிச்சுங்க, அவருடைய அல்ல, அவனுடையனா சாத்தான்.
சாத்தானுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர். அடே, வேதத்தின் காரியங்களை அறியாத, ஒன்னு அறியாத குருடர்கள். அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். அது என்ன? தப்பு பண்ணிட்டு வந்தா ஏன் தப்பு பண்ற அப்படின்னு சொல்ல மாட்டான். குலைக்க மாட்டான். குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள். ஐயோ, தூக்க மயக்கமாய் வந்து பேசுவான். படுத்துக் கொள்ளுகிறவர்கள். எப்பவுமே படுத்துக்கொள்ளணும் ஆசைப்படுவான். நித்திரை பிரியர். நித்திரை பிரியர். திருப்தி அடையாமல் இருக்கும் பெரு வயிற்று நாய்கள். என்னவா, என்ன சாப்பிட்டாலும் பத்தாது. திருப்தி அடையாத பெரு வயிற்று நாய்கள். பகுத்து அறிவில்லாத மேய்ப்பர். பகுத்து அறியக்கூடிய அறிவில்லாத மேய்ப்பர். அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும். தன் வழி என்னங்க? நம்ம போறது ஆண்டவருடைய வழியா இருக்கணும். அவனுடைய வழி, அவனுடைய வேலைக்காரன் வழி, தன் வழியையும். அவனவன் தன் மூலையில் இருந்து தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். தன் பொழிவைன்னா தனக்கு கெயின் எங்க கிடைக்கும்? தான் வழியில போகணும். இவன் வழியை தான் சொல்லி கொடுப்பான். எனக்கு கெயின் எங்க கிடைக்கும்? பொழிவுன்னா கெயின் எங்க கிடைக்கும் அப்படின்னு சுத்துவானா. வாருங்கள் திராட்சரசத்தை கொண்டு வருவேன். மதுவை குடிப்போம். நாளைய தினம் இன்றைய தினம் போலவும் இதற்கு அதிகமாகவும் இருக்கும் என்பார்கள். அடா பாவி, என்ன சொல்றானுங்க? திராட்சை கொண்டு வருவோம், மதுவை குடிப்போம். நாளைக்கு இதை விட நல்லா செய்யலாமாங்க. சொல்லி கொடுக்குறவங்க யாரு? சாத்தானுடைய ஊழியக்காரன். மதுவெல்லாம் குடிக்கலாங்க, நம்மளே குடிப்போம் வாங்க. தன் பொழிவு தனக்கு என்ன கிடைக்கும்? அதோடு மாத்திரமல்ல, அவனுடைய வழியை போதிப்பான். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு கர்த்தருடைய தராசுல போட்டு பார்க்க தெரியணும். இது கர்த்தருடைய ஊழியக்காரனா இல்லை சாத்தானுடைய வேலைக்காரனான்னு சொல்லி. இந்த 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அவனுடைய கேரக்டர்ஸ், சாத்தானுடைய ஊழியக்காரனுடைய கேரக்டர்ஸ். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கும் உலகத்தில் இருக்கிறாங்க. இப்போ மதுபானம் குடிக்கலாம்னா எப்படி இருக்கும்? அதில் பலவீனப்பட்டவனுக்கு சூப்பர் ஊழியக்காரியா, இவர் தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு கரெக்டாக பேசுகிறாரியா அப்படின்னு அவன் சொன்னபடி செஞ்சுருவீங்க. நோ. சரி, இப்போ 3 பார்த்தோம். 1 கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வான். அவன் எப்படி இருப்பான்? தேவனுக்கு பிரியமாயிருப்பான், மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனாயிருப்பான். 2வது வயிற்றுக்கு ஊழியம் செய்வன். அவன் என்ன செய்வான்? ஆண்டோடைய வார்த்தையில் நடக்கிறவங்கள தங்கள் பக்கம் இச்சகமான வார்த்தைகளை பேசி, தந்திரமான வார்த்தைகளை பேசி தங்கள் வசப்படுத்திக் கொள்வார்கள், ஆசை வார்த்தை சொல்லி. இது 2வது. ஏங்க இப்படிப்பட்ட ஊழியக்காரங்களெல்லாம் கர்த்தர் வச்சிருக்காரு? ஏன் இது மாதிரி ஊழியக்காரங்களெல்லாம் வச்சிருக்காரு? இன்னொரு ஊழியக்காரன் சொல்லணும், சொல்லிட்டு வேணா சொல்கிறேன், பார்ப்போம். வாசிங்க ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனம். யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து. போதும், பெண்ணுக்காக ஊழியம் செய்யும். எங்க தேசத்தில் பெண்ணுக்காக ஊழியம் செய்யறவனுக்கா? அன்னைக்கு யாக்கோபு குறித்து தான் அப்படி சொல்லுது. யாக்கோபு ராகேலுக்காக அப்படி பண்ணான். ஆனால் இன்னைக்கு பெண்ணுக்காக ஊழியம் செய்கிறவங்க இருக்காங்களா? பொம்பளைகளுக்காக ஊழியம் செய்கிறவங்க இருக்காங்களா? இருக்காங்கங்க, இருக்காங்க. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் எழுப்புண்டு எழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை
அறிந்து உணராதவர்களா இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து, எப்படிப்பட்டவர்கள்? பாவங்களால் நிறைந்திருப்பா, பற்பல இச்சைகளால் இழுப்புள்ளவர்கள். அந்த ஊழியக்காரங்க எப்படி பண்றாங்க பாருங்க. அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். எப்போது கற்றாலும் ஒருபோதும் கற்றுக்கொள்ளாத பெண் பிள்ளைகள் வீட்டிலே இவங்க உள்ள நுழைஞ்சிருவாங்க. உள்ள நுழைஞ்சு வசனம் சொல்லி ஆண்டவர்கிட்ட சேர்த்தாங்களா, அவர்களை தங்கள் வசப்படுத்திக் கொள்வார்களா? தங்கள் வசப்படுத்திக் கொள்வார்கள். பொம்பளைகளை, பொம்பளை பிள்ளைகளை. புருஷன் இருந்தா போக மாட்டான், தாப்ப இருந்தா போக மாட்டான், தனியா இருந்தா போவான். தனியா இருந்தா போவான். லேடிஸ் தனியா இருந்தா போவான். 9ஆம் வசனம் வரைக்கும். என்னையும் எம்பிரையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். யார் இவர்கள்? பாவம் செஞ்சு அநியாயம் சத்தியத்துக்கு பற்பல இச்சைகளால் ஈடுபட்டவர்கள். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இவர்கள் என்ன பண்றாங்க? சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்பாங்களாம். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள். துர்புத்தி உள்ள மனுஷர்கள். நல்ல புத்தியே கிடையாது. எப்படா வசப்படுத்தலாம், பொம்பளைகளை தாம் பக்கம் திருப்பலாம், எப்படி நம்ம அவங்களை கேப்சர் பண்ணலாம், அப்படிதான் நினைப்பான். வாசிங்க. விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். எவர்களுடைய மதிகேடு? பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளினால் நிறைந்து பெண் பிள்ளைகள் வீட்டில் நுழைஞ்சவங்களை வசப்படுத்துறாங்களே, இவருடைய மதிகேடு வெளிவரும். பெண்ணுக்காக ஊழியம் செய்றவங்க ரொம்ப ஜாக்கிரதை. அப்படி ஊழியக்காரங்க இருப்பாங்களா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனம். ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு, எங்க ஏலியினுடைய பிள்ளைகள் 2 பேரும் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற அநியாயத்தையும் கேட்குறான். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரக்கூடிய பெண் பிள்ளைகளோடு கூட தவறு செய்கிறாங்க. யார் அது? இவங்க யாருங்க? ஏலியினுடைய பிள்ளைகள். இவங்க யாரு? ஏலியினுடைய பிள்ளைகள். வாசிங்க 12ஆம் வசனம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அடுத்த வசனமும் வாசிங்க. அந்த ஆசாரியர்கள் போதும். எங்க ஏலியின் பிள்ளைகள் யார்? ஆசாரியர்கள். உங்க லேடிஸ் விஷயத்துல வீக். இன்னைக்கு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, பெண்களுக்காக ஊழியம் செய்றவங்கன்னு. அவங்க வீடுகளுக்குள்ள புகுந்து எப்போது கற்றாலும் ஒருபோதும் கற்றுக்கொள்ளாத பெண் பிள்ளைகள் வீட்டிலே புகுந்து தங்கள் வசப்படுத்திக் கொள்வார்கள். கேவலம். உங்க வீட்டுக்கு யாராவது ஊழியக்காரன் வரான், புருஷன் இல்லை, அப்பா இல்லை, நீங்க மட்டும் இருக்கீங்க, என்ன சொல்லுவீங்க? என் ஒய்ஃப் இந்த வயசுலையும் யாராவது இப்படிலாம் வந்தாங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் இல்லைங்க, நீங்கள் அப்புறம் வாங்கன்னு அனுப்பிச்சுடுவாங்க. வீட்டுக்குள்ளே என்டர் பண்ண விட மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக உபசரிக்கிறீங்க. அவன் மாறுபட்டவனாக இருந்தா பின்னால் வந்து கட்டி பிடிச்சி முத்தமிட்டான்னா கத்தவா முடியும்? எனக்கு தெரியுங்க, ஒரு லேடி, நான் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருந்தபோது
அப்படியே கண்ணீர் விட்டு அழுது. சொல்றதுக்கு வெக்கமா இருக்குதுங்க. என்ன ஊழியக்காரன் என் கூட தவறு பண்ணிட்டான், நான் எவ்வளவோ முயற்சி பண்ண முடியல, என்ன இந்த மாதிரி ஆக்கிட்டான் அப்படின்னு அழுது. இன்னொரு இடத்துல மீட்டிங்கில் பேசிட்டு இருக்கேன். ஒரு லேடி 35 வயசு இருக்கும், ஃபேராக இருக்குது. நான் மீட்டிங் முடிச்சுட்டு சிலருக்கு ஜோம் பண்ணுறதுக்காக நிற்கிறேன். அது தனியாக வந்து ஒரு ஊழியக்காரன் என்னை கெடுத்துட்டான், என்னை ஒருத்தன் கெடுத்துட்டான் ஒரு ஊழியக்காரன். நான் அந்த மலையில் போய் அழுது ஜோம் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு அழுதுகிட்டே போயிடுச்சு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பெண்ணுக்காக ஊழியம் செய்கிறவனு இருக்கிறாங்கங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆசையாக அவங்ககிட்ட பேசுவான். என் புருஷன் கூட இப்படி ஆசையாக பேசுனது இல்லையேன்னு நினைப்பீங்க. கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிடுவான். ஜாக்கிரதை. பொல்லாத ஊழியக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கிறிஸ்துவின் ஊழியக்காரர் யாருன்னு தெரியும். பொல்லாத ஊழியக்காரர்கள் யார்? வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறவன், தங்கள் பக்கம் ஜனத்தை சேர்க்கிறவன். அடுத்தது சாத்தானுடைய ஊழியக்காரர், தவறான உபதேசத்தை உபதேசித்து ஜனங்களை பாவத்துக்குள்ளே கொண்டு போகிறவன். மூணாவது பெண்ணுக்காக ஊழியம் செய்கிறவன். என்ன செய்யலாம்? ஆண்டவரே, இப்படிப்பட்ட பொல்லாத ஊழியர்களுக்கு, முதல்ல பொல்லாத ஊழியர்கள் யாரும் உங்களுக்கு புரிஞ்சுனாதான் நீங்கள் சரியாக விளங்கி வாழ்வீங்க. ஆகவே இந்த பொல்லாத ஊழியர்களுக்கு நாங்கள் விலகி வாழ எனக்கு எங்களுக்கும் கிருபை தாங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? இந்த பொல்லாத ஊழியர்கள் மத்தியிலே நாங்கள் சிக்கிவிடக்கூடாது ஐயா, அவங்க கைகளில் நாங்கள் சிக்கிவிடக்கூடாது. நிறைய சகோதரிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தவறு நடந்தால் புருஷனுக்கு வருவானேன்னு சொல்லி வெளியவும் சொல்ல மாட்டாங்க. இது அவன் என்ன பண்ணுவான், அட்வான்டேஜாக எடுத்து திரும்ப திரும்ப வந்து தவறு பண்ணுவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பணக்கார குடும்பம், எல்லாரும் முழங்கால் போட்டுடுவோம். பெரிய ஒரு பணக்கார குடும்பம், அந்த குடும்பத்தில் பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சகோதரருடைய மனைவி, அவர் ரட்சிக்கப்படலை. அந்த சௌரி ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த சௌரி ரட்சிக்கப்பட்டு ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த சபையில் உள்ள ஊழியக்காரன் தவறானவன். என்ன நடந்தது தெரியுமா? ஒரு நாள் இந்த பணக்காரனுடைய மனைவி நிறைய தூக்க மாத்திரை போட்டு தற்கொலை பண்ணுறதுக்கு முடிவுக்கு வந்தா. ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. சேர்த்தத பிறகு கேட்டாங்க, ஏன் இப்படி பண்ணனே, ஏன் இப்படி செஞ்சேன்னு. அது சொல்லவே மாட்டேன்ருச்சுது. சொன்னால் என் மேலே வருத்தப்படுவீங்கன்னு சொல்லிச்சு. இல்லை சொல்லு. இல்லை, நான் போகிற சபையின் ஊழியக்காரர் என்னை பல முறை கெடுத்துட்டாரு. முதல் முறை கெடுத்த போதே இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொன்னால் வெளியே சொல்லிடுவேன்றாரு. எனக்கு முடியல, உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் கோவப்படுவீங்க, அதனால என்னால் சொல்ல முடியல. பல முறை கெடுத்துட்டார், இதுக்கு மேலே என்னால் வாழக்கூடாதுன்னு தான் நான் மாத்திரை போட்டேன்னு. அவங்க பெரிய பணக்காரங்க, எனக்கு தெரிஞ்ச குடும்பம். நினச்சிருந்தா அவங்க சொன்னாங்க காலி பண்ணிடலான்னு. அந்த ஊழியக்காரனை காலி பண்ணால் இந்த குடும்பத்துக்கும் கேவலம். சரி, ஒரு ஊழியக்காரனை அடித்த மாதிரி இருக்கும், வேண்டான்ட்டு விட்டுட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் பெண்ணுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் ஏராளம் இருக்கிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதை. ஆண்டவரே, எந்த ஊழியக்காரர்கள் வந்தாலும் நாங்கள் சரியாய் புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தருக்கு பிரியமான ஊழியக்காரர்களை மாத்திரம் நாங்கள் எங்கள் குடும்பங்களிலே ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அது எல்லாரும் இருந்தால் தான் ஏற்றுக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? பொல்லாத ஊழியக்காரர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து வாழ உதவி செய்யுங்க. எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். தேவனே, பொல்லாத ஊழியர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர்கிட்ட எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், வாயை திறந்து சொல்லுங்க பார்ப்போம். பொல்லாத ஊழியர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் விலகி எங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க பார்ப்போம். ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். சர் கிறிஸ்டோபர் ஜெபிப்பார். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறவங்க நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, இந்த ராத்திரி வேளைக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளில் கூட
இந்த வேத பாட வகுப்பில் எச்சரிக்கையாக இருக்கிற தலைப்பின் கீழாக கர்த்தர் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே ஊழியக்காரர்கள் பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் தலைப்பின் கீழாக கர்த்தர் எங்களோடு கூட பேசினீங்களா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் ஆண்டவரே எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று எங்களோடு கூட பேசினீங்களா ஆண்டவரே. அவர்கள் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. நீங்கள் சுயமாய் பேசாம பிதாவின் சித்தத்தின்படியே பேசுனீங்களா, அப்படியே பிதாவினால் அங்கீகரிக்கப்பட்டவனாய் ஆண்டவரே தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாய் ஊழியக்காரனாய் இருப்பான் வேதம் சொல்லுது ஆண்டவரே. நாங்கள் அப்படிப்பட்ட ஊழியர்களை அடையாளம் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இரண்டாவதாக வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறவர்கள் நயவசனிப்பினால் இச்சக பேச்சினால் ஆண்டவரே அநேகரை தம்பக்கம் இழுத்துக் கொள்கிற ஆண்டவரே பொல்லாத கள்ள தீர்க்கதரிசி கள்ள போதகர்களை வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணுகிற கள்ள போதகர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா யார் எந்த சூழ்நிலை ஆண்டவரே வசனத்தை மாறி எங்ககிட்ட போதிச்சால் அதை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள ஆண்டவரே அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மூன்றாவதாக ஆண்டவரே சாத்தானுடைய ஊழியக்காரர்களை பற்றி பார்த்தோம் ஆண்டவரே. சாத்தானுடைய ஊழியக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு நாங்கள் விலகி இருக்கிறத உதவி செய்வீராக, அடையாளம் கண்டுகொள்ள உதவி செய்வீராக பார்த்து துதிக்கிறோம் ஆண்டவரே. பெண்ணுக்காக ஊழிய செய்வர்களை அடையாளம் கண்டுகொள்ள ஆண்டவரே அப்படிப்பட்டவர்கள் எச்சரிக்கையாக இருக்கிறத உதவி செய்யும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் நாங்கள் கீழ்ப்பணிந்து நடக்க கிறிஸ்துவின் ஊழியக்காரர் நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை தரும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கிருபைக்குள்ள ஒப்புக்கிறோம் வந்திருக்க ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை அப்படிப்பட்ட ஊழியக்காரரை கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை தரும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவரே வேற எந்த விதமான ஊழியங்களோ வசனங்களோ கள்ள போதகங்களோ நுழைந்து விடாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைக்கும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இப்படிப்பட்ட பொல்லாத வேலையாட்களுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செய்து கொடுத்த தாசனுடைய கரத்தில் கொடுக்கிறோம். தேவன் எடுத்து பயன்படுத்துங்க, ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும்படிக்க ஜெபிக்கிறோம். தேவ கிருபை கூட இருப்பதாக துதி கனமே எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நசனா இயேசுக்கு சும்மா ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தாங்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.